ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனலுங்க. இந்த வீடியோவில் காரசாரமான சுண்டல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1 கிலோ கருப்பு சுண்டல் வச்சு நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேங்க. 1 கிலோ கருப்பு சுண்டல் வாங்கி கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் குக்கரில் அந்த தண்ணியோடவே அப்படியே சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு கை போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு மூடி போட்டு 10 விசில் விட்டுருங்க. 10 விசில் விடும்போது நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க. அதுக்கப்புறம் 1 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் எடுத்து தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சுண்டலோடு சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்க. 4 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 100 கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க. அதையும் தோல் நீக்கி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 2-3 கொத்து ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு பெரிய தேங்காய் வேணுங்க. பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து அதையும் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனனையும் 200 ml கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுருங்க. இது ரெண்டும் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறம் இஞ்சியை போட்டுக்கலாம். ஏன்னா இஞ்சியோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு அதை வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி நான் 100 கிராம் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் இதுலேருந்து குறைச்சிக்கோங்க. இஞ்சியை போட்டு நல்லா அது சாஃப்டாக அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு அது வணங்கிடணுங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சுண்டலுக்கு தேவையான உப்பு போட்டாச்சுங்க. இது வெங்காயம் வணங்குறதுக்கு மட்டும்தாங்க உப்பு ஆட் பண்ண போகிறோம். தூள் உப்பு போட்டு அதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வந்ததுக்கப்புறம் நான் சக்தி பிராண்டோட கறி மசால் தூள் எடுத்திருக்கேங்க. இதனோட அளவு 50 கிராம். இந்த 50 கிராமில் நான் 2 ஸ்பூன் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேங்க. இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்குங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சுண்டல் ஆட் பண்ணிடுங்க. சுண்டலும் மசாலும் நல்லா சேர்ந்து கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மசாலோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தேங்காயை ஆட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கை வலி நல்ல கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கங்க. இதுதான் 1 கிலோ மெஷர்மெண்ட்டு. 1 கிலோ சுண்டலுக்கு இந்தளவு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம கோயிலில் மார்கழி மாதத்தில் அபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கு தாங்க வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். நீங்களே பாருங்கள், அந்த பக்கெட்டில் ஃபுல்லாக எம்டி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சுன்னு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கங்க. அன்றைக்கி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு கோலெல்லாம் போட்டு சாமிக்கு சுண்டல் ரெடி பண்ணி கொண்டு போயாச்சுங்க. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. தேங்க்யூங்க வீடியோ பார்த்ததுக்கு.